நம்பிக்கை இழந்துட்டீங்களா? இந்த ஒரு வீடியோ போதும். நம்ம நினைக்கிறது எதுவுமே நடக்க மாட்டேங்குது, அவ்வளோதான், நம்ம வாழ்க்கையில தோத்து போயிட்டோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நம்ம பண்ற விஷயங்கள்ல எந்த முன்னேற்றமுமே இல்லை, எதுக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையே இல்லாம இருக்கீங்களா? நம்ம வாழ்க்கையில தோத்துட்டே இருக்கோமே அப்படின்னு மனசு உடைஞ்சு போயிருக்கீங்களா? இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து தோல்விகளை சந்திக்கும் போது இந்த மாதிரியான ஃபீலிங் நமக்கு கண்டிப்பா வரும். 2 நாளைக்கு முன்னாடி தான் When Things Fall Apart அப்படிங்கிற புக்கை நான் படித்தேன். அந்த புக்லேருந்து நான் நிறைய நோட்ஸ் எடுத்தேன். இந்த ஹோப்லெஸ் ஃபீலிங் அப்படிங்கிறது ரொம்ப வித்தியாசமானது. கஷ்டம், சோகம் இதெல்லாம் தாண்டி இந்த ஹோப்லெஸ்னஸ் அப்படிங்கிறது நம்மள ரொம்ப லோல தள்ளி நம்மள அப்படியே ஒரு மூலையில உட்கார வச்சிரும். நமக்கு எதுவுமே பண்ணணும்னு தோணாது, எதுலேயுமே ஒரு நம்பிக்கை இருக்காது, நேரம் பாட்டுக்கு ஓடிட்டே இருக்கும், ஆனா நம்மளால நகரவே முடியாது. இதுலேருந்து நம்ம வெளியில வர நம்ம மனசுல எந்த மாற்றங்கள் கொண்டு வரணும், அந்த மாற்றங்களை நம்ம தினசரி வாழ்க்கையில எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல நான் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த மாதிரி சைக்காலஜி, மென்டல் ஹெல்த், பர்சனல் டெவலப்மெண்ட் மற்றும் மணி மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடான வீடியோஸை பார்க்க நம்ம சேனலுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே அந்த பெல் ஐக்கனையும் அழுத்தி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் வாரந்தோறும் உங்களை வந்து சேரும். நம்ம ஒரு இருட்டு அறையில இருக்கோம், சுத்தி எதுவுமே தெரியல, நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் ரொம்ப பயமா இருக்கு, ஒரு மாதிரியான பதட்டம் இருந்துட்டே இருக்கு. இந்த மாதிரியான காலகட்டம் நம்ம எல்லாரோட லைஃப்லயும் ஏதோ ஒரு பாயிண்ட்ல கண்டிப்பா வரும். நம்மளோட கெரியர்ல ஏதாவது ஒரு அடி விழுந்திருக்கலாம், குடும்ப சூழ்நிலை, உடல் ஆரோக்கியம், இல்ல பர்சனலா யாரையாவது நம்ம இழந்திருக்கலாம். இந்த இருள்ல நமக்கு என்ன பண்றதுன்னே தெரியாதப்போ ஒரு சின்ன தீபத்தை பாக்குறோம். அந்த தீபத்தை ஏத்தும் போது அந்த தீப ஒளி இந்த இருட்டு அறைய நிரப்பி வெளிச்சத்தை காட்டுது, நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்குது. அந்த தீபம் எங்க இருக்கு தெரியுமா? நம்ம மனசுல தான் இருக்கு. அது எங்க இருக்கு அப்படிங்கிறத நம்ம தான் கண்டுபிடிக்கணும். அந்த இருள்ல நம்ம மூழ்கி இருக்காம நமக்குள்ள இருக்கிற அந்த தீப ஒளியை கண்டுபிடிக்கணும்னா நம்ம பிரசன்ட்டுக்கு வந்து சுத்தி என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது தான் நம்மளோட ஃபியூச்சரை உருவாக்க போகுது. இந்த மாதிரி இப்போ உங்ககிட்ட இருக்கிற எந்த விஷயம் உங்க ஃபியூச்சருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. சிவாஜி படத்துல ரஜினி கிட்ட ₹1 மட்டும் இருந்த போது அந்த ₹1 வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்பிக்கையோட யோசிச்சு அதுலேருந்து அவரோட வாழ்க்கையை பில்ட் பண்ணுவார்ல, நம்ம ரியல் லைஃப்லயும் நம்மளால அதை பண்ண முடியும். ஒரு தவளை ஆழமான தண்ணீர் இல்லாத வற்றின கிணத்துல விழுந்த போது அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சுது அப்படின்னு நினைச்சுதான். ஆனா கொஞ்ச நேரத்துல ஒரு நம்பிக்கையோட சுத்தி என்ன இருக்கு அப்படின்னு பார்த்த போது அந்த கிணத்தோட சுவற்றுல ஒரு சின்ன ஓட்டைய பார்த்துதான். அந்த ஓட்டையில சின்ன சின்ன செடிகள் வளர்றத பார்த்துட்டு இங்கேயும் உயிர் வளரும் போது என்னாலையும் இங்க சர்வைவ் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட அந்த கிணத்தோட ஓட்டையில இருக்கிற தண்ணீர் துளிகளை குடிச்சு அந்த செடி கிட்ட வரும் சின்ன சின்ன பூச்சிகளை சாப்பிட்டு தைரியமா இருந்துதான். கொஞ்ச நாள்ல மழை காலம் ஆரம்பிச்சுதான். மழைனால அந்த கிணத்துல இருந்த தண்ணீர் நிரம்பி அந்த தவளை மிதந்து அந்த கிணத்துக்கு மேல வந்து அதுலேருந்து குதிச்சு வெளியே வந்துருச்சான். நம்ம எவ்வளோ கஷ்டத்துல இருந்தாலும் நம்ம போடுற எஃபர்ட்ஸை மட்டும் நம்ம நிறுத்தவே கூடாது. இன்னைக்கு நம்ம போடுற எஃபர்ட்ஸ் ஒரு நாள் கண்டிப்பா உதவும் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு கண்டிப்பா இருக்கணும். நம்ம தோல்விகள் எல்லாமே நம்ம முயற்சி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு எவிடன்ஸ். ஒரு சுரங்கத்துல தங்கம் கிடைக்கும் அப்படின்னு ஒருத்தன் தொடர்ந்து தோண்டிட்டே இருந்தானா. ரொம்ப நாளைக்கு தோண்டியும் தங்கம் கிடைக்கவே இல்லை. அவனும் அந்த முயற்சியை கைவிட்டுட்டான். அந்த சுரங்கத்துக்கு வழியா வந்த இன்னொரு இளைஞன் அந்த நிலத்தை பார்த்துட்டு, என்னது இது, இவ்வளோ ஆழமா இந்த நிலத்தை யாரோ தோண்டியிருக்காங்களே, நம்மளும் தோண்டி பார்க்கலாம் அப்படின்னு அவனும் அந்த நிலத்தை தோண்ட ஆரம்பிச்சான். கொஞ்சம் அடி தோண்டினதுலயே அவனுக்கு அந்த தங்க புதையல் கிடைச்சிருச்சு. அதனால நம்ம முயற்சியை நம்ம என்னைக்குமே கைவிடாம இருந்தா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். இதை பத்தி இன்னும் ஆழமான கருத்துக்கள் எல்லாம் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். உங்க வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள் இருக்கு, வேலை பளு இருக்கு, ரிலேஷன்ஷிப்ஸ்னால நிறைய பிரச்சனைகள் இருக்கு, தன்னம்பிக்கை இல்லாம நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் உங்களை சுத்தி இருக்கு. இதனால உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை கிடைக்கல, கன்சிஸ்டண்டா உங்களால ஒரு வேலையை பண்ண முடியல, அதுக்கான மோட்டிவேஷனும் இல்லை அப்படின்னா என்னோட பிரைவேட் கன்சல்டேஷன் செஷன்ஸ்ல லைஃப் ரீசெட் ஃபார்முலா அப்படிங்கிற மெத்தடை யூஸ் பண்ணி எப்படி நீங்க உங்க மைண்டை உங்களுக்கு சாதகமாக்கிக்கலாம் அப்படின்னும், இந்த ஸ்ட்ரெஸ், பயம், பதட்டம் இந்த சுழல்லேருந்து வெளில வந்து எப்படி நீங்க மன அமைதி, நிம்மதி, வெற்றி மற்றும் அன்பை ஈர்க்கலாம் அப்படின்னு ரொம்ப டீட்டெயிலாக தெரிஞ்சுப்பீங்க. இதை பத்தின இன்னும் விவரங்களுக்கு கீழே இருக்கிற என்னோட மெயில் ஐடியை காண்டாக்ட் பண்ணுங்க. இந்த மெத்தடை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அப்ளை பண்ணுறது மூலமாக உங்கள் ஒர்க் பெர்ஃபார்மன்ஸில், உங்கள் ரிலேஷன்ஷிப்பில், உங்கள் ஹாப்பினஸில் குறைந்தது 80% இம்ப்ரூவ்மெண்ட் நிச்சயம் பார்க்க முடியும். ஆகஸ்ட் 6 1945
ஹிரோஷிமா நாகசாகி குண்டுவெடிப்புனால ஜப்பான் நாட்டுல பல்லாயிரம் மக்கள் இறந்து போனாங்க. அந்த நாடே அழிஞ்சிரும் அப்படின்னு எல்லாருமே நினைச்சப்போ அவங்க கிட்ட இருந்தது அவங்க நம்பிக்கை மட்டும்தான். அந்த குண்டு வெடிப்புலேருந்து தப்பிச்ச சில மக்களும் அவங்களோட திறமைகளும் மட்டும்தான் மீதம் இருந்தது. அதை அடித்தளமா வச்சுதான் இப்ப அவங்க உலகிலேயே மிகப்பெரிய பவர் ஹவுஸா இருக்காங்க. இந்த நம்பிக்கை அப்படிங்கிறது ஒரு மேஜிக் கிடையாதுங்க. ஏதாவது அதிசயம் நடக்கும், மிராக்கிள் நடக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டே இருக்கிறது உண்மையான நம்பிக்கை கிடையாது. நம்ம எவ்வளோ லோவா வாழ்க்கையில போனாலும் நம்ம கிட்ட இருக்கிற ஸ்கில்ஸ், தைரியம், நம்ம கூட இருக்கிறவங்க இதெல்லாம் வச்சு நம்மளால ஒரு புது ஃபியூச்சரை உருவாக்க முடியும் அப்படிங்கிறத நம்புறது தான் ரொம்ப முக்கியம். ரொம்ப ஹெல்ப்லெஸ்ஸான சிச்சுவேஷன் கோவிடை நம்ம எப்படி கடந்து வந்தோம். மருத்துவர்கள், சாமானிய மக்கள், இந்த மாதிரி எல்லார் மேலேயும் நம்ம நம்பிக்கை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தான் கடந்து வந்தோம். நம்ம லோவா ஃபீல் பண்ற எல்லா மூமெண்ட்ஸுமே டெம்பரரி தான். இல்லப்பா என்னோடது பெரிய பிரச்சனை தான் அப்படின்னு நீங்க சொன்னா கூட அந்த பிரச்சனை உங்களுக்கு என்ன டீச் பண்ணுது அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. வாட் இஸ் திஸ் மொமெண்ட் டீச்சர்ஸ் யூ அப்படிங்கிறத உங்க ஜேர்னல்ல நோட் பண்ணுங்க. அந்த லெசனை எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ கூட என்னை கஷ்டப்படுத்தின நிறைய விஷயங்களை நான் யோசிச்சு பார்த்தா ஏதோ ஒரு வாழ்க்கை பாடத்தை அந்த மொமெண்ட்ஸ் எனக்கு சொல்லி கொடுத்துருக்கு. டான்சர் சுதா சந்திரன் அவர்கள் ஒரு கால ஆக்சிடென்ட்ல இழந்தாலும் டாக்டர்ஸ் எல்லாருமே இனிமே அவங்களால நடனம் ஆட முடியாது அப்படின்னு சொல்லியும் செயற்கை காலை வச்சு அவங்க ஒரு பெரிய டான்ஸரா திகழ்ந்தாங்க. இந்த நம்பிக்கை தான் நம்மள சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஃப்ளெக்சிபிளாகவும் அடாப்டபிளாகவும் ஆக்குது. எந்த ஒரு ஃபால் பேக் பின்னடைவுலேருந்தும் வெளியே வந்து சக்சஸ் ஆகிறதுக்கு ஒரே ஒரு ஃபார்முலா தான் இருக்கு. செல்ஃப் பிலீஃப் பிளஸ் பெர்சிஸ்டன்ஸ், தன்னம்பிக்கை மற்றும் விடாமுயற்சி. நீங்க என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை இந்த மொமெண்ட்ல இப்போ உங்ககிட்ட என்ன இருக்கு அப்படிங்கிறத வச்சுதான் ஆக முடியும். அப்படிங்கிறதுனால இப்போ இந்த மொமெண்ட்ல நீங்க கண்டென்டடா சந்தோஷமா ஃபீல் பண்ணுங்க. இந்த விஷயத்தை தான் When Things Fall Apart அப்படிங்கிற புக்லையும் சொல்றாங்க. இப்போ நமக்கு ஒரு நல்ல விஷயம் கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இது நிரந்தரமா நம்ம கூட இருந்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஓவர் அட்டாச்மெண்ட் கூட பெயின்ல முடியலாம் அப்படின்னு இந்த புக்ல சொல்றாங்க. இந்த புக்ல இன்னொரு அழகான விஷயம் என்ன இருக்குன்னா, நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாருமே ஒரு நெஸ்ட்லேருந்து வெளியே தான் இருக்கணுமா. அதாவது எனக்குன்னு எந்த ஒரு இடமும், எந்த ஒரு நபரும், எந்த ஒரு பொருளும் நிரந்தரம் இல்லை அப்படிங்கிற மைண்ட் செட்டோட நம்ம பண்ற வேலையை முழுசா நம்ம ஃபோக்கஸ் பண்ணி அதை சந்தோஷமா முழு மனசோட செஞ்சோம்னா பிற்காலத்துல நம்ம செஞ்ச விஷயம் நம்மளை விட்டு போனாலும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்மள கை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம பாடியையும் நம்ம மைண்டையும் நம்மளோட ஃப்ளாஸையும் குறை சொல்லிட்டே இல்லாம நம்மள நம்ம முழுசா அக்செப்ட் பண்ணாலே நம்ம பாடியும் நம்ம மைண்டும் நமக்கு ஏற்ற மாதிரி வேலை செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம கண்ட்ரோல் மீறி நிறைய விஷயங்கள் போகும்போது, எதுவுமே நம்ம நினைச்சா மாதிரி நடக்காத போது, நமக்குன்னு ஒரு grip கிடைக்காதா, நமக்கு யாராவது ஒரு சப்போர்ட் தரமாட்டாங்களா அப்படின்னு நம்ம யோசிப்போம்ல. அந்த grip என்ன தெரியுமா? நம்ம தான், நம்ம மனசு தான். நம்ம கூட கடைசி வரைக்கும் இருக்க போகிறது நம்மளோட உடலும் நம்மளோட மைண்டும் தான். நம்ம உடலையும் நம்ம மைண்டையும் வச்சு நம்ம இன்னைக்கு பண்ணக்கூடிய விஷயம்தான் ஃபியூச்சரில் நம்ம நினச்சதை அடைய வைக்க போகுது. நம்மளோட பின்னடைவு, நம்மளை சுற்றி நடக்கிற நமக்கு எதிரான விஷயங்கள், இதுலேருந்துலாம் எஸ்கேப் ஆக எந்த ஒரு ஷார்ட்கட்டும் கிடையாது. அதை நம்ம எப்படி பக்குவோமா அதோட ரொம்ப அட்டாச் ஆகாமல் அதை கொஞ்சம் தள்ளி வச்சு நம்ம ஹேண்டில் பண்ணோன்னா இந்த மாதிரி சூழ்நிலையை நம்ம வேகமாக கடக்க ஹெல்ப் பண்ணும். உங்கள் மனசு ரொம்ப வலிக்குதா, ரொம்ப ஹெவியாக ஃபீல் ஆகுதா, சில வினாடிகளில் உங்கள் மைண்டை கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இதை பற்றி டீட்டெயில்டாக நம்ம சேனலில் நான் ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்கையும் இந்த வீடியோவோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.